நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கி வெளியீடு தள்ளிப்போனது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுக்கு எங்க அண்ணன் தளபதியோடது கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனை மக்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆகணும்னு தான் இவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவருடைய படம் ரிலீஸ் ஆகாதனால ரொம்ப மன வருத்தத்தோட எல்லாருமே ஏத்திட்டு ரொம்ப வருத்தத்தோட நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா ஜனநாயக படம் கண்டிப்பா வேணும், நாளைக்கு ரிலீஸ் ஆகவே வேணும். அதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய காரணத்துக்காக எங்களுடைய தளபதி படத்தை நீங்க வேண்டவே வேணாம், நீங்க சொல்லவும் கூடாது. எந்த ஒரு காரணங்கள் இல்லாம எங்களோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் நாளைக்கு ஆகவே வேண்டும். நாளைக்கு ஜனவரி 9ஆம் தேதி தளபதியோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுன்னு நாங்களாம் ரொம்ப உற்சாகமாகவும் ஆரவாரத்தோட இருந்தோம். பட் ஏதோ சில பிரச்சனைனால அந்த படம் ரிலீஸ் ஆகாது, சென்சார் பிரச்சனைனால அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தயாரிக்கிற தரப்புல இருந்து சொல்லிக்கிறதா சொல்றாங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுறாங்க. ஆனால் நாங்களாம் அது ரசிகர்களுக்கு நிறைய செலவு பண்ணி அந்த படத்தை சிறப்பான இது பண்றதுக்காக நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் இது இந்த நியூஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஜனநாயக படம் நாளைக்கு வரும், நாங்க அவ்வளவு ஆர்வமா இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா இருந்தோம். கடைசியில சென்சார் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அதை வெளியிட மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குது. மற்ற படம்லாம் அதோடய மற்ற படம்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் சென்சார் ப்ராப்ளம் வரல. இந்த படத்துக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நான் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு படமா விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனா அதுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரலையே. ஏன் அவங்க கட்சிக்கு போனதால பண்றீங்களா, இல்லன்னா எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு தெரியல. கட்சியா பாருங்க, மூவியா பாருங்க. அது எவ்வளவு அமௌண்ட் போட்டு எப்படி எடுத்திருப்பாங்க. அது இல்லாம எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்குது. நாங்க அவ்வளவு ஆசையா நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு விஜய் அண்ணனுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ரிலீஸ் பண்ற தேதியை தள்ளி வச்சிருக்கீங்க. ஒருத்தர் 500 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எவ்வளவு கனவுகளோட இதுல இருந்திருப்பாங்க. ஆனா நாங்களுமே அதுல ரொம்ப ஆர்வமா, ஏன்னா அண்ணனோட கடைசி படம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா அண்ணனுடைய கடைசி படத்தை பார்க்கணும், கண்டிப்பா இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க இருந்தோம். அதை போய் நீங்க தள்ளி வச்சிட்டீங்க. 4 பேர் பார்த்துட்டாங்க, தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பார்க்கலன்றதுக்காக இதை நீங்க தள்ளி வைக்கிறது எந்த வகையில நியாயம்? இது எல்லாத்தையுமே ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் நாளைக்கு 9ஆம் தேதி அண்ணாவோட படம் ரிலீஸ் அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு காரணம் சொல்லி அண்ணனோட படத்தை கேன்சல் பண்றீங்க. அப்படி கேன்சல் பண்றதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எத்தனை பேரோட வாழ்வாதாரம் போகுன்றது தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவா இருந்தாலும் ஒரு படம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்க எல்லாமே கேன்சல் பண்ணலாம். ஆனா நீங்க இப்ப நாளைக்கு ரிலீஸ் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அதர் ஸ்டேட்ல கூட, கேரளால கூட பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. எதனால இவ்வளவு தூரம் அண்ணனை நீங்க இப்படி வன்மமா பாக்குறீங்கன்னு தெரியல. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணனோட படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. நாங்க எல்லாருமே டிக்கெட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தியேட்டர் வாசல் முன்னாடி போய் நின்று அவ்வளவு ஏமாற்றத்தோட வந்திருக்கோம். மக்கள் குரல் பகுதியில் அவிநாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.